வணக்கம். முக்கடலும் கூடும் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி முனையிலிருந்து திருவனந்தபுரம் வரை ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை சேரும் இடம். அழகான டேம்கள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள் என குளிரோட்டமான ஒரு பகுதியாக கன்னியாகுமரி அமைந்துள்ளது. இந்த மருத்துவாள் மலை மற்றும் தாடகை மலையிலிருந்து பல்வேறு மூலிகைகளை எடுத்து பல்வேறு சிகிச்சைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். அடர்ந்த காடுகளிலிருந்து கிடைக்கப்படும் பல்வேறு வகையான மூலிகைகள் இந்த பயன்பாட்டிற்கு வருகிறது. உடலில் பொதுவாக வாதம், பித்தம், கபம் என்ற 3 விஷயங்களை வைத்தே நோய்கள் வரையறுக்கப்படுகிறது சித்த மருத்துவத்தில். அதன் அடிப்படையில் இந்த கேரளாவோடு இணைந்து இருந்த இந்த கேரளாவில் பல வைத்தியர்கள் பல்வேறு வலிகளுக்கான, கபத்துக்கான மருந்துகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாதம், பித்தம், கபம் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு மருந்துகளை இவர்கள் தயார் பண்ணி கொடுக்கிறார்கள். வாதம் முத்தினால் வலியாகும். அது உடல் முழுவதும் அங்கங்கே வலியை தோன்றும். முதுகு வலி வரலாம், மூட்டு வலி வரலாம், உடம்பு வலி வரலாம். வலிகள் என்பது பல்வேறு விஷயங்களில் வரும். எந்த வலி என்பதை கண்டறிந்து அதற்கான தைலங்களை தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். இங்கு மிக முக்கியமான 23 மூலிகைகள் கொண்ட காயத்திருமீனி தைலமாகட்டும், வசவு எண்ணெய், அதாவது பிசகு போன்ற நோய்களுக்கு வசகு எண்ணெய், அதுபோன்ற பல்வேறு எண்ணெய்கள், வாத நாராயணா, கோடாரி தைலங்கள், அடுப்பது 40க்கும் மேற்பட்ட தைலங்களை விற்கிறார்கள். பொதுவாக இது போன்ற தோல் நோய்களுக்கான பல்வேறு மருந்துகளும் சீமை அகத்தி எண்ணெய், உப்பமேனி எண்ணெய், வெப்பாலை எண்ணெய், இதே மாதிரி ஒரு 80க்கும் மேற்பட்ட எண்ணெய்களையும் இவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக குமரி மாவட்டத்தை பார்த்தா அங்கங்கே இது போன்ற பல்வேறு மருந்துகள் தாராளமாக கிடைக்கும். ஆனால் தயாரிக்கும் முறை என்பது மாறுபடும். உதாரணமாக ஒரு வெப்பாலை தைலம் தயாரிக்க வேண்டும் என்றால் இந்த கமர்ஷியலாக செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே இலையை பறித்து எண்ணெயில் போட்டு சூடாக்கி அப்படி கையில் கொடுத்துருவாங்க. இது அப்படி இல்லை. அந்த இலையை பறித்து கழுவி அது சுத்தமான தேங்காய் எடுத்து தேங்காய் உடைத்து அதை காய வைத்து எண்ணெயாக்கி அதை 7 நாட்கள் பக்குவம் செய்யணும். வெயிலில் வச்சு 3 முறை இலை மாற்றணும். இதெல்லாம் செய்து கொண்ட நியாயமான வைத்தியர்கள் உண்மையிலேயே 100% அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள எண்ணெய்களும் பொருட்களும், அஜீரண கோளாறுகள், உடலில் உள்ள எல்லா எண்ணிலடங்காத நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய எளிய மருந்துகள் எல்லாம் இங்கு நாகர்கோவிலில் அமைந்துள்ள தாடகமலையில் அமைந்துள்ள ஒரு வைத்தியர் கொடுத்துட்ருக்காரு. நியாயமான விலை, அனைத்து மருந்துகளும் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்க. நன்றி.